வெல்கம் டு Amma சமையல். நம்ம இன்னைக்கு கத்திரிக்காயில் சுவையான கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்ல பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் சின்ன கத்திரிக்காயில் கூட பண்ணலாம். ஸோ கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸில் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். அப்புறமா இன்னும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சின்னதாக கட் பண்ணதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காயை நம்ம ஒரு மசாலாவில் மேரினேட் பண்ணி வைக்கணும். அந்த மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். உங்கள்கிட்ட கரம் மசாலா தூள் இல்லாட்டி பரவாயில்ல, விட்டுடுங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. கத்திரிக்காயில் நல்லா பிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் ரொம்ப தண்ணியாக்கிடாதீங்க. இந்த மாதிரி திக்காக இருந்தால் போதும். இதில் நம்ம கட் பண்ண கத்திரிக்காயெலாம் உடனே சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா கலந்துடுங்க. கலந்துட்டு ஒரு 10 நிமிஷமாவது மேரினேட் பண்ணி வைங்க. ஸோ அப்போ தான் கத்திரிக்காயில் நல்லா உப்பு காரம்லாம் பிடிக்கும். கத்திரிக்காயில் மசாலா எல்லாம் நல்லா கலந்தாச்சு. அடுத்து இன்னொரு பவுலில் 1/2 கப் தயிர் எடுத்துக்கோங்க. அதில் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள். கரம் மசாலா தூளுக்கு பதில் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறம் இஞ்சி பொடி ஒரு அரை டீஸ்பூன், அதாவது சுக்கு பொடி. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. தயிரில் கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஸ்மூத் ஆகிடணும். நல்லா கலந்துட்டு தனியாக வச்சுடுங்க. இப்போ அடுத்து இன்னொரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மிளகாத்தூளை தண்ணியில் கலந்துட்டு நம்ம கடாயில் போட்டு வதக்கும் போது நல்லா கிரேவிக்கு நல்ல கலர் கிடைக்கும். இதையும் கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை சூடான எண்ணெயில் போட்டு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் கத்திரிக்காயை போட்டு வறுக்கிறதுனால கத்திரிக்காயோட வாசனையும் சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இப்படி பண்ணுறோம். நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் வறுக்கிறதுக்கு பதிலாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடாயில் சும்மா கத்திரிக்காயை வதக்கிக்கோங்க. அப்படி பண்ணாலும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லா கத்திரிக்காயும் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து இன்னொரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்த எண்ணெயே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன பீஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. அதோட 2 ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை 2 சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு. இதெல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். ஸோ நல்லா வாசனை வரணும். அந்த அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம மிளகாத்தூள் தண்ணி கலந்து வச்சுருந்தோம்ல, அதையும் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருந்தா தயிரை இதோட சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம கலந்து வச்சுருந்தோம்ல தயிர், அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தயிர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா கொஞ்சம் கிரேவி திக்காகிடும். ஸோ கிரேவி திக்கானதுக்கப்புறமா நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த கத்திரிக்காயை இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கொதிக்க விடணும். இந்த 5 நிமிஷத்தில் கத்திரிக்காயும் நல்லா வெந்துடும். கிரேவியும் நல்லா திக்காகிடும். ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டோன்னா அவ்வளோதாங்க. சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா Amma சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.